ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. I'm
உங்களோட பேரு ஆனாள் அழகுமன் அர்ஜுனன், குந்தி மந்தாரிக்கும் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் தாய் 2 பேரும் சொல்றீங்க. தந்தையார் ஒருத்தர் குந்தி மந்தாரிக்கும் பாண்டுபுத்திர மகாராஜனுக்கும் நீங்க எத்தனை பேருங்க? அதவா நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேருங்க? நாங்கள் சரியாக ஆண் மக்களே ஐவா ராஜா. ஆண் மக்கள் 5 பேரு சொல்றீங்க. அந்த 5 பேரு யாராருக்குங்க பிறந்தீங்க? என்னென்ன பெயர்? அன்பா அப்படி நீங்க பிரதமர் ஆண் மக்கள் ஐவா ராஜா இன்னும் கூட யாரா பிறந்த கேட்கிறேன். ஆமாங்க. மாதவா எனக்கும் ஒரு தங்கை தங்கச்சி. ஆமாடா. யாருங்க? நாங்கள் 6 பேர் பிறந்தவை. யாரா பிறந்தோம்? யாரு? அதாவது முதலாக தாரா புகழ் படத தர்மராஜன் முதல் முறையாக பிறந்தார். தர்மபுத்திர மகாராஜன். இரண்டாவது வெற்றி மதகிரியோன் மதம் கொண்ட பீமச்சேனன் பிறந்தார். சரிங்க. என்னது? பீமச்சேனன். பீமச்சேனன். மூன்றாவது ஆளாள் அழகு பலன் இது அர்ஜுனன் நான் பிறந்தேன். அப்படி 3 பேரு யாருக்கு சாமி போறீங்க? இவர் மூவரும் யாருக்கு பிறந்தோம்? என் பெரியதாய் குந்தமாதேவிக்கு பிரதமர் மூவர். 3 பேரு. ஆமா. மந்தார தேவிக்கு? மந்தார தேவிக்கு யார் பிறந்தார்? யாரு? நாகமுடி நிறுத்த நகிலராஜன். 5வதாக சாயத்திற்கு புகழ்பெற்ற சகாதேவன். 6வதாக யார் பிறந்தார்? யாரு? என் அழகுள்ள தங்கை சங்குபதி பிறந்தார். சங்குபதி. இவர் மூவரும் என் சிறிதாய் மந்தார தேவிக்கு பிறந்தவர். சரிங்க. அப்படி 6 பேர் பிறந்து மாதவா என் நேரிட்ட பகைவன் நண்பா என் பங்கும் பகையாளி யாரவன்? யாரு? அவன் பெயரை சொல்லும் போது மாதவா என் இதயத்திலே ஒரு ஈட்டி வந்து போயிருக்கிறான். அப்படியாப்பட்ட பகையாளி யாருங்க? பங்கும் பகையாளி என் எதிரி யாரவன்? பேரான பெரிய தந்தை பெற்றார் கௌரவர் 100 பேர். யாரவர்? துரியோதனன் நய வந்தகன். அந்த துரியோதனே 100 பேர் அனுதமையால் அவர்களே எங்களுக்கு பகை. எதனால் பகை? என்ன காரணம்? எப்படி பகை வந்தது? மாதவா சின்ன வயதிலிருந்து படிக்கின்ற பள்ளியிலிருந்து சரி விளையாடும் போது இந்த 55 பாண்டவரஜியம் கௌரவர் 100 பேர் எதுவுமே தோல்விந்து விட்டார். அப்ப அருகில் இந்த ஜெகரி பார்த்தா ஒரு நாள் ஒரு தினத்து என்னடா அனைத்து விளையாட்டுல சரி எந்த ஒரு இதுலயுமே பாண்டவர் 5 பேர் இருந்துட்டு ஜெயிச்சுறாங்க. பாண்டவர் 5 பேத்துக்குமே வெற்றி, நம்மளுக்கு தோல்வி. கௌரவர் 100 பேர் இருக்கிறாங்க. இவர் 100 பேருமே தோத்து கொண்டே இருக்கிறார். அதனால இந்த பாண்டவரை ஏதோ ஒரு சதி செய்யணும்னு சொல்லி ஒரு நாள் ஒரு தினத்திலே துரியோதன கிட்ட ஜெகரி சொன்னான். துரியோதனா பாண்டவர தந்திரமான பஸ்டாபத்து குட்டுவா அந்த பாண்டவரத்தை சூது பகடி ஆடி நாடு நகரம் நமது சிங்கோல் அனைத்து பிடிங்கன்னு சொல்லி எங்களுக்கு லிகிதம் வந்தது. எப்படி? புது வீடு, அதாவது புது வீடு வந்து புண்ணியாத்திரை பண்றோம் அனைவரும் பாண்டவர் வரும் என்று லிகிதம் அனுப்பினார். அப்பொழுது பாண்டவர் 5 அஸ்தாபுரம் போனோம். அப்ப துரியோதனா பாண்டவரே இந்த அஸ்தாபுரம் மாளிகை வந்துட்டீங்க. அதாவது சமையல் சாதம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுவரை இந்த 55 பாண்டவரும் கௌரவரும் சற்று நேரம் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாட்டு சொன்னாரு. அப்போது நான் சொன்னேன் என் அண்ணன் தர்மரேட்ட அண்ணா கைய வந்தீங்கன் துரியோதனன் அவன் சரி செய்ததுதான் நம்ம எங்களை அழைச்சிருக்கிறான். அவன் எந்த விளையாட்டு கூப்பிட்டாலும் போகாதீன்னு சொன்னேன். அப்ப தர்மர் சொன்னார், தம்பி அர்ஜுனா அதாவது பேரான பெரிய வெட்டார் கௌரவ 100 பேர் துரியோதனன் நம்ம பெரியப்பா மக்கள் நம்மளுக்கு எந்த ஒரு இழிவு செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி அப்ப சொன்னான் ஜகிரி. மாணவரே அதாவது பகடி விளையாடலாம். பகடி என்றால் எப்படி? சூதாட்டம், தாயகரம். அந்த தாயகரத்திலே துரியோதனம் என் அனாபல தருமரம் பகடி விளையாண்டார். அப்படி அந்த பகடியிலே என் அனாபட்ட தாரா புகழ்பெற தர்மராஜனே அந்த பகடியில் முதலாட்டத்திலே ஜெயித்தார். முதலாட்டம். ஆமா. அருகில் இந்த துரியோதனன் அந்த சூது பகடியில் தோத்து விட்டான். அப்போது அருகில் இந்த ஜெகரி பார்த்தான். என்னடா இப்பயே பாண்டவர் செய்து விட்டார். இந்த கௌரவர் தோல்வி கொண்டு விட்டார். இந்த விளையாட்டுல ஏதோ ஒரு சதி செய்யணும் சொல்லி அந்த ஜெகரி என்ன சொன்னார்? பாண்டவரே அதாவது
எந்த ஒரு விளையாட்டு விளையாடாலுமே இந்த விளையாட்டுல பந்தி வைத்து விளையாண்டால் இந்த விளையாட்டு சூடு பிடிக்க சொன்னாரு. அப்போ சொன்னேன், அண்ணா இந்த பகடை தவறாக போகிறது, இந்த விளையாட்டு வேணாம், வா நாம மீண்டும் நம்ம அரவணைக்க போலானே. அப்போ தர்மராஜ் சொன்னார், தம்பி இந்த பகடையில நமக்கு எந்த ஒரு தீங்கு வராது அப்படி என்று சொல்லி தகுதி வார்த்தை கேட்டு என் அண்ணன் களத்திலிருந்து முத்துமாலை போட்டு ஆடினார். முத்துமாலையிலிருந்து நாடி நகரம் செங்கோல் உப்பு சட்டை ஒடியோடி மாதவா அனைத்தும் இருந்து விட்டோமா மாதவா. மாதவா அந்த சூது பகடியிலே நாடி நகரம் செங்கோல் உப்பு சட்டி ஒடியோடி அனைத்தும் இழந்து விட்டோம் பாண்டவர்கள். அப்போது அருகில் இருந்த குருபெரியர் சொன்னார், பாண்டவரே இந்த சூது பகடியில நாடி நகரம் நவை செங்கோல் அனைத்து இழந்துட்டீங்க, அதனால் இந்த பகடியில யார் ஜெபித்தாரோ அவரே இந்த நாட்டை ஆள வேண்டும். இந்த பகடியில தொகுத்துவர் 12 வருடம் காலம் ஒரு ஆண்டு அத்தியாவசம் வாழ்ந்து வந்தால் உங்களுக்கு பங்குள்ள பகுதி வாழ்ந்தினால் என்று குருபெரியோரை கட்டளை. அப்பொழுது அருகில் துரியோதனன் ஒருபோதும் நான் நாடு செய்ய வாய்ப்பில்லை, குருபெரியோர் தான் நாடு செய்ய என்று சொன்னார். குருபெரியோர் வார்த்தை கேட்டு மாதவா இன்றோடு அதாவது 7 ஆண்டு காலமாய் விட்டது, நாங்க இப்ப எங்க இருக்கிறோம்? ஏழாவது வனம் கெந்திரு பருவத்தில் இருக்கிறோம் மாதவா. அப்படி கெந்திரு பருவத்தில் இருந்தாலும் நான் யாரை மாளிகிட்டேன் சரித்தா? நான் மாளிகிட்ட மனைவி பத்திரி பாஜாலி ரெகுபதாக மாளிகிட்டேன். அப்படி பாஜாலி மாளிகிட்டாலும் இப்பொழுது 7வது கெந்திரபுரத்தில் இருக்கிறோம். இந்த கெந்திரபுரத்திலே இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் ஆகிறது. எந்த வேண்டும். அதாவது அவை வேண்டும் வந்தவரை ஆதரிப்பது இது அகிப்பட்ட பாடவர்களை குருநாடு குருகுலம் சந்திரகுலத்தில் பிரதமர் சத்தியத்தை மீற மாட்டார். அதனால் அதாவது என்னுடைய தலையே போனாலும் உன்னுடைய தலையை காப்பேன். இது பிடி சத்தியம். கேட்க வேண்டும்.